ஹே ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சீக்வன்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல்குள்ளே போய் நியூக்குள்ளே போய் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெக்ஸ்ட் டூவில் எடுத்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சப்ஸ்கிரைப். ஓகே, நம்ம வந்து இது டெக்ஸ்ட்டை வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து தேவையான எஃபெக்ட்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட்லாம் வந்து எட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து பொசிஷனிங் வந்து நான் சரியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட எஃபெக்ட்ஸ் பார்ல போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வரும், இதை எடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் தான் வந்து நாங்கள் அனிமேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பொசிஷன் அவ்வளோதான், பொசிஷனை மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அனிமேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 5 6 7 8 ஒரு 14 ஃப்ரேம்ஸ் தள்ளி நீங்கள் போகணும். ஒரு 40 ஃப்ரேம் பண்ணி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப பேக் வந்து திரும்ப நீங்கள் வந்து இதை நான் வந்து ஸ்லைட் அப் பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எனக்கு ஃபுல்லாக வந்து கீழே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தே இல்லாத ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வேணா நீங்கள் தள்ளி கூட வைக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஸ்மூத் படுத்த போகிறோம். எப்படின்னா பொசிஷனுக்குள்ளே போய் இங்கே வந்து உங்களுக்கு வெலோசிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போய் இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க, இதையும் அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா இதை இப்படியே கொண்டு வந்து இதையும் இப்படியே கொண்டு வாங்க. ஸோ ரெண்டும் ஒரு சமமான ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு அந்த ஸ்பைக் போகிற இடத்துல நமக்கு ஒரு வேகம் ஒன்று தெரியும், வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும். இப்போ இது இன்னும் ஸ்மூத் ஆகிறதுக்கு வீகல் எஃபெக்ட் வந்து நாம பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இங்க வந்து எப்படி நாம வீகல் எஃபெக்ட் வந்து பண்றது அப்படின்றப்போ இங்க இந்த இடத்துல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி கொஞ்சம் போய்க்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கீ ஃப்ரேம் தள்ளி அதை விட கொஞ்சம் பிளஸ் ஒரு 40 வந்து கொடுத்துக்கணும். நீங்க இந்த ஏங்கர் பாயிண்ட்ல இந்த பொசிஷன்ல. ஸோ திரும்ப ஒரு கொஞ்சம் இதுல இருந்து வந்து கொஞ்சம் அள்ளி நம்ம 540 580 வரும். ஸோ 580 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திரும்ப நம்ம கொஞ்சம் தள்ளி இப்போ நீங்க உங்களுக்கு இருக்கும் -50. ஸோ 580 இருந்து ஒரு 50 கழிச்சா 530. மெஷ் தெரியலன்னா நீங்க அந்த கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த புத்தகமும் கிடையாது. ஸோ 530. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் தள்ளி போய் +20 கொடுக்கணும். ஸோ ஒரு 550 வரும். 550 சாரி, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு 550. ஸோ திரும்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தோம் இல்லையா இந்த கீ ஃப்ரேம், இதை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி இங்க வந்து ஒட்டணும். ஸோ
ஸோ இதை வந்து வோல்ட்டை வந்து கிளிக் பண்ணி இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து இங்கே போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வீகிள் எஃபெக்ட் வந்து நம்ம கட் ஆகிட்டு, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஓகே, அவ்வளவுதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எட் பண்ணி முடிச்சிடுவோம்.